ஹலோ, ஹலோ யார் சார் பேசுறீங்க? சார், நான் தான் சக்கரவர்த்தி பேசுகிறேன் சார். டைரக்டர் சக்கரவர்த்தி. சார் சொல்லுங்க சார். லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல சார், வந்துட்டேங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? வந்துட்டீங்களா சார்? சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுங்களா? இதோ வந்துட்டே இருக்கேன். ஓகே. என்ன வெயில்! என்ன ப்ரொடியூசர் பேசுகிறாரு? சார் வணக்கம் சார். என்ன டாக்டர் சார் எங்கே இருக்கீங்க? சார், இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் சார். எவ்வளோ நேரம்யா? ஆஃபீஸில் வேலை இருக்கா இல்லையா? சார் வந்துடுறேன் சார். இப்போ சாவி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே நான் வந்துடுறேன் சார். சரி, இந்த வீடு பெரிய பட்ஜெட்டில் பார்த்துறாதையா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். செலவு எடுத்துடுறாத, புரியுதா? இல்லை சார், எல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தான் சார். நம்ம பட்ஜெட்டை மீறாது சார். சரி ரைட்டு, பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. ஓகே சார். பட்ஜெட்டுக்குள்ளையா? இந்த படம் முடிகிறதுக்குள்ளே உன்னை நடு ரோட்டில் நிறுத்துறேன்னா இல்லையா பாடுறா. சார் யோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சார் சாரி சார். வர வழியில் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் சார். யோ, 10 நிமிஷம் சொன்னேன், அரை மணி நேரம் ஆச்சு. சார் நான் வந்துட்டே இருக்கேன் சார். இந்த ஃபஸ்ட்டு பூச்செடிக்குள்ளே கீ இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டே இருங்க சார். நான் வந்துடுறேன் சார். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார் சாரி சார். அப்படியே பார்த்துட்டு இருங்க சார், நான் வந்துடுறேன். ஓகே, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. சாவி வச்சுக்க இடத்த பாரு, தொட்டிக்குள்ள போய்.
ஹாய் டீம், நான் லொக்கேஷன் வந்துட்டேன். வீடை வந்து வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள் எல்லாரும். இதை வந்து நம்ம பேயோட வீடாக யூஸ் பண்ணிக்கலாம். The time is 10 a.m. கதைப்படி இந்த அரண்மனையில் தான் நம்ம ஹீரோ வந்து தங்குறாரு. ஏய், சந்திரமுகியில் ஒரு சீன் சுட்டோம்ல, மீன் தொட்டி தலையில் விழுகிற சீனு, அதுக்கு இந்த மீன் தொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் ப்ரொடியூசர் வாங்கி தர மாட்டார். நம்ம இதை உடச்சிட்டு தண்டத்தை அவரை கட்ட வச்சிடலாம். அப்புறம் கைஸ், லெஃப்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. தமனா குளிச்சுட்டு துண்டோட இன்ட்ரோ ஆகுறாங்களே, அந்த சீனை இதில் வைக்கலாமா பாருங்கள். இந்த படிக்கட்டில் உலகத்திலே யாரும் யோசிக்காத ஒரு ரொமான்டிக் சீன் நான் எழுதியிருக்கேன்ல. அதாவது தமனா படிக்கட்டில் தடுக்கி விழ, ஹீரோ இடுப்பை பிடிக்க, அங்கே ஒரு லிப் லாக்கு, ஆடியன்ஸு ஃபுல் லாக்கு. அப்புறம் என்ன, படம் சூப்பர் ஹிட்டு, சாருக்கு ஆடிக்காரு. இங்கே ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. நம்ம கதையில் இருக்கிற மாதிரியே அப்படி இருக்கு பாரு. ஓகே, இந்த பேயோட இன்ட்ரோ சீனை வந்து இதில் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு சிம்னி ஒன்று தேவைப்படுது. ஏடி, அதை நோட் பண்ணிக்க. இது வந்து அப்படியே பிசாசு படத்தில் வர்றது மாதிரியே இருக்கணும். ஓகே, இந்த சிம்னி கலரை மட்டும் மாற்றிடுங்க, இல்லைன்னா பிசாசு படத்தை காப்பி அடிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இருக்கிறதுலே சுமாரான ரூமாக தான் இருக்குது. ஸோ இதை வேணால் ஹீரோவுக்கு கொடுத்துடலாமா? இங்கே ஸ்க்ரீன் இருக்குது, பெட் இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் புதுசாக மாற்ற சொல்லுங்கள், அப்போ தானே ப்ரொடியூசருக்கு ஏதாவது செலவு வைக்க முடியும். இங்கே பேய் இருக்குன்னு தெரிஞ்ச ஹீரோ எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு விழுந்து எந்திரிச்சு ஓடுறான். அந்த சீனை இந்த இடத்துல எடுத்துக்கலாம். முதல்ல அப்லோட் பண்ணிடுவோம். சே, சென்னை சிட்டிங்கிறாங்க, ஒரு நெட்வொர்க்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சே, என்ன கவர்மெண்ட்டோ. இந்த ரூமை வீடியோ எடுக்காமல் விட்டோமே. சரி,
எங்கே போனாலும் இந்த ரூமே வருது, வேற வழியே இல்லை. சாவி வச்சிருக்க இடத்த பாரு, ஒட்டிக்கல போய். ஹாய் டீம், இதை நம்ம பேய் வீடா யூஸ் பண்ணலாமா பாருங்கள். The time is 10 a.m. ஹீரோ ஹீரோயின் லவ் சீனை வந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஹீரோவுக்கு பேய் பிடிச்சி அவன் மண்டையை குழப்புற சீனை இங்கே வச்சுக்கலாம். முதல்ல அப்லோட் பண்ணிடுவோம். சே, சென்னை சிட்டிங்கிறாங்க, ஒரு நெட்வொர்க்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சே, என்ன கவர்மெண்ட்டோ.